வணக்கம். நல்லூர் உணவு இந்த விவசாயிக்கு உங்கள் எல்லோரும் அன்போடு வரவேற்கிறேன். காலையிலக்கு கோதுமை ரவை கிச்சடி கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் பிரியாணி கறி சுட்டு சமைச்சது இதெல்லாம் தான் படமாக எடுத்துருக்கேன். இது கூட நம்மளுடைய தமிழ் சார்ந்த தகவல் சேர்த்து பார்க்கலாமே. அப்படிங்கிறது ஒரு இசைவு சொல். அந்த இசைவுல இருந்து என்ன ஆகுது, நெருங்குதல், கூடுதல், இந்த பொருள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த அம்ல இருந்து தான் அம்பு, அமைதல், அமைதல்னா கூடுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே வகையில தான் அம்ல இருந்து இன்னொரு முக்கியமான ஒரு சொல் இருக்கு, அது அம்மா. நம்ம கறிவாக்கி தன் உடலோடு இணைத்து ஒன்னா சேர்த்து நெருங்கி வச்சு நம்மளை வளர்க்குறோம் இல்லையா, அதனாலதான் அவளுக்கு பேர் அம்மா. எல்லாருக்குமே அம்மானா அழகு. ஆமா தானே, அம்மானாலே அழகு இல்லையா. அந்த அழகு அப்படிங்கிற பொருள் இருந்து இன்னொரு சொல்லும் இந்த அம்ல இருந்து பிறக்குது, அதுதான் அம்மு. இந்த அம்முல இருந்து தான் இன்னொரு சொல்லும் பிறக்குது, அது அமைதி. இந்த அம்மு அப்படிங்கிற பெயர் கொண்டவங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கும். அம்முனா அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியாம இருந்திருக்கோம்ல. அம்முனா அமைதியானவள், நெருக்கமானவள், அன்பானவள் அப்படிங்கிற இன்னொரு பொருள் பிறக்குது. அன்பு அப்படின்னா அம்ல இருந்து தான் அன்பு பிறந்தது அப்படின்னு ஏற்கனவே போன பதிவிலே சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இன்னைக்கு இந்த அம்மாங்கிற சொல், அம்மா அப்படிங்கிற சொல்ல இருந்து பிறந்ததுனால இதுல இருந்து எதிர்ப்பதம் நம்ம அழகா பார்க்கலாம் பாருங்க. எதிர்ப்பதமான அம்மாவுக்கு எதிர்ப்பதம் அப்பா. அப்பாங்கிறது யாரு, நமக்கு உயிரை கொடுத்தாரு. ஆனா அவர் உடலோடு சேர்ந்து நம்ம வளரல. நாம வளர்ந்தது அம்மாவோட உடம்பு. அப்போ அப்பாங்கிறது அப்பால், தொலைவில் உள்ளவர், நெருக்கம் இல்லாதவர், ஆனாலும் அன்பால் நெருங்கினவர், அது வேற விஷயம். இந்த இந்த சொற்களினுடைய ஆழத்தை நீங்க பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல சொல்றேன். நம்மளோட தமிழ் எவ்வளவு ஆழமாவும் அகண்டும் இருக்கு பாருங்க, எவ்வளவு விரிவு நிறைந்த ஒரு மொழியா இருக்கு பாருங்க. இந்த அம்ல இருந்து நிறைய சொற்கள் பிறக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அமல் அப்படின்னு நம்ம பேர் நிறைய பேர் வச்சிருக்கோம். அமல்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? அமல்னா மிகுதி. அம்மனை எல்லாத்தையும் நெருங்கும் பொழுது என்ன ஆகும், 1 2 ஆகும், 2 4 ஆகும். அப்ப என்ன ஆகுது, மிகுதி அப்படிங்கிற ஒரு சொல்லும் அந்த இடத்துல ஒரு பொருளும் அந்த இடத்துல உருவாகுது. மிகுதிங்கிறது கூட்டம், எண்ணிக்கையில் அதிகம் அப்படின்னா நிறைய பொருள் தருது. கூட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும், தன்னால என்ன ஆகும்னாக்கா நிறைய சண்டை நடக்கும். அது இயல்பான ஒரு விஷயம். இந்த சண்டையை நம்ம ஓர வைப்போம் சரிங்களா. அம்மன்னா நெருங்குதல், சேருதல், இந்த கூடுதல், இந்த பொருள்லாம் வரும்போது அம்மங்கிறது தூய்மை. அம்மான்னு வரும்போது அது அம்மா அப்படின்னு வரும்போது அது தூய்மையும் குறித்த ஒரு சொல்லாக மாறுது. அம்மங்கிறதுக்கு தூய்மை அப்படின்னு ஒரு பொருள் வருது. இப்போ அந்த அமலன் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, அமலன் ஒரு பெயர். அமலன் அமலன்னா தூய்மையானவன் ஒரு பொருள் இருக்கு. கூட்டம் மிகுதி இருக்கு இல்லையா. அப்போ அந்த சண்டைக்கெல்லாம் போறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அமலன்கிற பெயர் வருது. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, இந்த அமல இருந்து பிறந்த அமை அப்படிங்கிற சொல் கெட்டியான மூங்கில், உறுதியான மூங்கில குறித்த ஒரு சொல்லா இருக்கு. இந்த சொல் எங்க வருதா, எப்படிடா இது மூங்கில குறித்த சொல்ல ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மலைப்படுகடாம் அப்படிங்கிற நம்மளுடைய நூல்கள், பல நூல்கள் செய்யும் நூல்கள் இல்லையா, அதுல மலைப்படுகடாம் அப்படிங்கிற அந்த நூல்ல வெண்ணெறிந்து இயற்றிய மாக்கான மலை, அமலை அப்படிங்கிற அந்த சொல் அந்த இடத்துல வருது. ஏன் இந்த மூங்கிலுக்கு அமைன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, மூங்கில் எப்பொழுதும் தனியாவே வளராது. மூங்கில் ஒரு புல்வகையை சேர்ந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரே ஒரு இடத்துல ஒரு கணு முளை வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அது கூட்டமாக தான் வளரும். செம்மையான தகவல் இல்ல, எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. அமலன்னா போர் வீரன் ஒரு விளக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு போருக்கு போறாங்க, போர் வீரர்கள் எல்லாம் போறாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க, திரும்பி அவங்களுடைய எல்லைக்கே அவங்க திரும்ப வந்துடுறாங்க. வந்ததும் கண்டிப்பா என்ன செய்வாங்க, அந்த வெற்றியை அவர்கள் கொண்டாடுவாங்க. கொண்டாடும் பொழுது அந்த நிகழ்வு அங்க நடக்குது இல்லையா, அதுக்கு பேரு அமளி. ஏன்னா எல்லாரும் அந்த இடத்துல திரும்ப ஒன்னா சேர்ந்து இருக்காங்க, அதனால அதுக்கு பேரு அமளி. அங்க ஒரே அமளி துமளியா இருக்கு, நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரே அமளி துமளியா இருக்கு. ஒரு சண்டை நடந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல அமளி துமளியா இருக்கு. கை கலப்பு, ஒன்றாக சேர்க்கிறது, கையாண்டு ஒன்றாக சேர்ந்து ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது. இதே போர் வீரன் இறந்து விட்டால் என்ன செய்யறாங்க, அவன் இறைவனடி சேர்ந்தான் அப்படிங்கிறதுக்காக தான் அவனுக்கு அமரர் அப்படின்னு பெயரும் வருது. தமிழ் எவ்வளவு ஆழமான மொழி பாருங்க. சும்மா இந்த தகவல் நமக்கு ஒரு தூண்டுகோல் தான். நம்ம ஒவ்வொரு சொல் பேசும்போதும் அது ஆங்கிலமா கூட இருக்கட்டும், அதுலயும் தமிழ் இருக்கிறத இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சவங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டீங்கன்னா இது போன்ற புதிய ஒரு தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.